நல்ல செயல்கள் நமக்கு வலிமையை தருகின்றன, மேலும் மற்றவர்களிடமும் நல்ல செயல்களை தூண்டுகின்றன. பிளேட்டோ. பொருள்: நாம் ஒரு நல்ல காரியத்தை செய்யும்போது நமக்குள்ளே நாம் அதிக வலிமையுடனும் தைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் உணர்கிறோம். நம்மைச் சுற்றி இருப்பவர்கள் அதை கவனித்து அவர்களும் நல்லது செய்யத் தூண்டப்படுகிறார்கள். நன்மை என்பது ஒளியைப் போன்றது, அது முதலில் நம்மை பிரகாசிக்கச் செய்து பின்னர் மற்றவர்களுக்கும் பரவுகிறது. கதை 1. நேர்மையான கடைக்காரர். ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு கடைக்காரர் ஒரு வாடிக்கையாளர் தவறுதலாக அதிக பணம் கொடுத்துவிட்டதை கவனித்தார். வியாபாரம் மந்தமாக இருந்தபோதிலும் அவர் அந்த அதிகப்படியான பணத்தை திருப்பிக் கொடுத்துவிட்டார். அன்றிரவு அந்த கடைக்காரர் நிம்மதியாக உறங்கினார். தான் சரியான காரியத்தைச் செய்தோம் என்ற எண்ணத்தில் அவர் மனதிற்குள் வலிமையாக உணர்ந்தார். இந்தச் செயலை கவனித்த ஒரு சிறுவன் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டான். பல ஆண்டுகளுக்குப் பிறகு அந்தச் சிறுவன் நேர்மைக்கு பெயர் பெற்ற ஒரு வியாபாரியானான். ஒரு நல்ல செயல் கடைக்காரரின் குணத்தை வலுப்படுத்தியது, மேலும் மற்றொருவரின் வாழ்வில் நேர்மையை ஊக்குவித்தது. கதை 2. அமைதியாக உதவிய மாணவன். ஒரு மாணவன் தன் வகுப்பு தோழன் கணிதத்தை புரிந்துகொள்ளச் சிரமப்படுவதைக் கண்டான். ஆசிரியரிடம் சொல்லாமல் அவன் வகுப்பு முடிந்த பிறகும் தங்கி அவனுக்கு உதவினான். உதவியது அவனுக்கு நம்பிக்கையையும் மன வலிமையையும் அளித்தது. என்னாலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை அவன் உணர்ந்தான். விரைவில் வகுப்பில் இருந்த மற்றவர்களும் ஒருவருக்கொருவர் உதவத் தொடங்கினர். வகுப்பறை மெதுவாக ஒரு ஆதரவான இடமாக மாறியது. ஒரு நல்ல செயல் பல நல்ல செயல்களை உருவாக்கியது. கதை 3. செவிலியரின் புன்னகை. கூட்ட நெரிசல் மிகுந்த ஒரு மருத்துவமனையில் சோர்வாக இருந்த ஒரு செவிலியர் ஒவ்வொரு நோயாளியிடமும் அன்பாக பேசி புன்னகைத்தார். அவருடைய கருணை கடினமான நாட்களிலும் அவருக்கு மன வலிமையை கொடுத்தது. நோயாளிகள் ஆறுதல் அடைந்தனர், மேலும் இளைய செவிலியர்கள் அவருடைய மென்மையான நடத்தையை பின்பற்றத் தொடங்கினர். அவருடைய நல்ல செயல்கள் அவரைச் சுற்றியிருந்த அனைவருக்கும் ஒரு அமைதியான பாடமாக அமைந்தன. கதை 4. இருளில் ஒரு மெழுகுவர்த்தி. ஒரு புயலின் போது ஒரு கிராமத்தில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. ஒரு குடும்பம் ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி அதன் ஒளியை அண்டை வீட்டாருடன் பகிர்ந்து கொண்டது. அந்தச் சிறிய ஒளி அவர்களுக்கு நம்பிக்கையையும் தைரியத்தையும் அளித்தது. விரைவில் மற்றவர்களும் தங்கள் சொந்த மெழுகுவர்த்திகளை ஏற்றி உணவையும் உதவியையும் பகிர்ந்து கொண்டனர். ஒரு நல்ல செயல் அவர்களின் ஒளியை குறைக்கவில்லை, அது அதை பெருக்கியது.